அன்னைட்ட ஏற்கனவே ஒரு 4 மாடு எடுத்துட்டு போனோம்னே 4 மாடு அவர் சொன்ன மாதிரியே பால் இந்த பிரச்சனை இல்ல, மாடு தொந்தரவு இல்லாம இருக்கு. இப்போ ஒரு 2 மாடு வாங்கலாம்னு சொல்லி அண்ணனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு 2 பேருக்கு வாங்கியிருக்கோம். இந்த மாடு அந்த மாடு விலைக்கு பரவாயில்ல, நல்ல விலைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. கறவை அவர் சொன்ன கறவை குறையல, கூடவும் இல்ல, ஓரளவுக்கு நார்மலா தீனி எல்லாமே மாடு வந்து எங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கிடுச்சு, செட் ஆயிடுச்சு. நம்ம வாங்கிட்டு போய் நான் ஒரு 45 நாள் ஆச்சு. அந்த 45 நாள் அந்த மாடை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு 2 எடுத்துடலாம்னு சொல்லி இப்போ வந்து 2 எடுத்துருக்கோம். 4 பல்லு வச்சிருக்குது. இது நாலு பல்லு பட்டு மாடு எடுக்கிறது இல்லைங்கண்ணா. ப்ரோ வணக்கம், எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து 2 மாடு எடுத்திருக்கீங்களா? ரெண்டுமே தலைச்சங்கடேரி தான். ஆமா, பல்லு லைவா பார்த்து எல்லாம் வந்து என்ன கறவையில் கேட்டு இருந்தீங்க ப்ரோ? நீங்க 20 சொல்லியிருந்தேன் ப்ரோ, அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காப்புல. ஒரு நாளைக்கு 20 அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அதெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க போல. அதெல்லாம் ஓகே ஓகே, மாடும் பார்த்துட்டேன், 2 பேர்ட்ட கேட்டேன், எல்லாம் கரெக்டா சொன்னாங்க. இப்போ அப்படி விசாரிச்சு இருக்கீங்க பக்கம். ஓகே ஓகே, ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து இருக்கீங்க. ஓகே அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க தருமபுரில இருந்து வந்திருக்கிறோங்கண்ணா. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? 2 மாடு எடுத்துருக்கிறோங்கண்ணா. இவர்கிட்ட இதோட 2வது டைம் எடுக்கிறோம். பரவாயில்ல. முன்ன எடுத்துட்டு போய் எத்தனை மாடு எடுத்தீங்க? முன்ன 2 மாடு எடுத்துட்டு போனோம். அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. ஓகே, அதனால இந்த தடவை திருப்பி தேடி வந்து இவர்கிட்ட எடுத்துருக்கோம். எப்படி இருக்கு வேலை இப்ப இந்த டைம்? பரவாயில்லைங்க. நல்லா பண்ணி தராரா? கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுக்குறாரு. ப்ரோ வணக்கம். வணக்கங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நான் பாப்பரெட்டிப்பட்டிங்க, தருமபுரி மாவட்டம். ஓகே, இப்போ வந்து ஒரே மாடு எடுத்திருக்கீங்க? ஆமாங்க. என்ன பல்லுல எடுத்திருக்கீங்க? நான் 2 பல்லுல எடுத்திருக்கேங்க. எடுக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நம்ம ஏற்கனவே அண்ணன் மூலியமா வந்து 2-3 டைம் பாத்திருக்கேன். ஓகே, அப்ப எடுக்க வாட்டல. இப்போ வந்தோம், இப்போ தெளிவா பார்த்து கொடுத்தாரு, அதெல்லாம் எடுத்துருக்கோங்க. எல்லாம் வந்து விசிட் பண்ணிங்களா சந்தையெல்லாம்? எல்லாமே சுத்தி பாத்துருக்கேங்க. அண்ணனும் நிறைய எங்களை கூப்பிட்டு காமிச்சாருங்க, நிறைய இடத்துல காமிச்சாரு, மாடு காமிச்சாரு. எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை வந்து விலை பேசி கொடுத்துருக்காருங்க. நான் வணக்கண்ணா. வணக்கம் சக்தி. ஸோ இந்த வாரம் வந்து எடுத்திருக்க மாடுங்க அப்படியே சொல்லுங்க, எந்த சந்தை நேட்டு? இது வந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. இது வாரான வியாழக்கிழமைனா கூடுதுங்கன்னா காலையில ஒரு 3 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும்னா, நல்ல மாடா இருந்தா ஒரு 3 மணில இருந்து ஒரு 6 மணிக்குள்ள வந்தா செலக்ஷன் ஆப்ஷன் அதிகமா இருக்கும். போன வாரம் வந்து எடுத்த மாதிரி எடுத்திருக்கீங்க போல இந்த வாரம்? ஆமா, இந்த எல்லாம் வீடியோல பார்த்துட்டு அப்படிதான் வராங்க. ஒரு ஹை பட்ஜெட்ல ஒரு 3 மாடுங்கன்னா ஒரு 20+, 25ல ஒரு 2 மாடு எடுத்திருக்கோம். 20+ல எடுத்திருக்குன்னா ஒரு 18 கறவையில ஒன்று எடுத்திருக்கோம். 18 to 20 உள்ள. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனா எலெக்ஷன் வந்து முடிய போகுது இந்த வாரம். அடுத்த வாரம் வந்து சந்தையை மாத்தி வச்சிருக்காங்க. ஆமாங்கண்ணா, புதன்கிழமை மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த வாரத்தோட அந்த பண பிரச்சனை முடியுங்க. ஓகே, விலை எப்படி என்ன கூடுமா எப்படின்னா? விலை வந்து கூடலானா வெயில் சீசன் தான், இனிமேல் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் விலை கம்மியா இருந்தாலும் வெயில் சீசன்றதால கொஞ்சம் விலை முன்ன பண்ண இருக்குதுங்க. ஆப்ஷன் அதிகமா வேணும்னா காலையில் டைம் வரணும். ஓகே, இந்த வாரம் சீக்கிரம் எடுத்துறீங்க போல காலையில்? ஆமா, நான் சீக்கிரமா எடுத்துட்டோம். மாடை நம்ம ஒவ்வொரு மாடு எடுக்க நம்ம 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்டடி பண்ணி கூட எடுத்துட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு அவங்களுக்கு நேரா கூண்டு வண்டி வச்சு அமுச்சு விட்டுருவோங்கண்ணா. ஓகே ஓகே, நான் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நான் தேனி இப்ப கம்பம் பக்கத்துல இருந்து வந்திருக்கேனே. அன்னைட்ட ஏற்கனவே ஒரு 4 மாடு எடுத்துட்டு போனோம்னே. 4 மாடு அவர் சொன்ன மாதிரியே பால் இந்த பிரச்சனை இல்ல, மாடு தொந்தரவு இல்லாம இருக்கு. இப்போ ஒரு 2 மாடு வாங்கலாம்னு சொல்லி அண்ணனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு 2 பேருக்கு வாங்கியிருக்கோம். இந்த மாடு அந்த மாடு விலைக்கு பரவாயில்ல, நல்ல விலைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. கறவை அவர் சொன்ன கறவை குறையல, கூடவும் இல்ல, ஓரளவுக்கு நார்மலா தீனி எல்லாமே மாடு வந்து எங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கிடுச்சு, செட் ஆயிடுச்சு. நம்ம வாங்கிட்டு போய் நான் ஒரு 45 நாள் ஆச்சு. அந்த 45 நாள் அந்த மாடை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு 2 எடுத்துடலாம்னு சொல்லி இப்போ வந்து 2 எடுத்துருக்கோம். அன்னைக்கு 4 எடுத்து போனோம், இப்போ 2 எடுத்துருக்கோம். மாடு பரவாயில்ல, விலைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் லேட் பண்ணாலும் நமக்கு சொல்ற விலைக்கு எடுத்து தர்றாரு. பெரிய வித்தியாசம் இல்ல, எல்லாம் செக் பண்ணி கொடுத்துறாரு. நம்மளுக்கு ஏற்கனவே 100% மாட்டை பத்தி தெரியும், நம்ம மாட்டுக்குள்ள இருந்தாலுங்க. அதனால அவருக்கும் தெரியும் அந்த விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குழப்பம் அவரே சில விஷயம் நமக்கு தெரியாதனால சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இப்ப இருக்குங்க இது வேணாம்னு. அப்படி இருந்து நாங்க ஒரு 3 மாடை பார்த்த மாடு, அது சின்ன சின்ன இதுல வேணாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த மாடு பிடிச்சு இதை எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்து அவரு செக் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஓகே, நம்ம தெளிவா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, உங்க பேரு? பரவாயில்ல, என் பேரு செந்தில். ஆமா, வாய்க்காப்பட்டி செந்தில்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல ஆரக்கட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, எல்லாம் வண்டி எடுத்து வந்துட்டீங்களா? வண்டி எடுத்து வந்துட்டோம். அங்க இருந்து அண்ணன் ஏற்பாடு பண்ணி தராரு. நாங்க லாங் போறதுனால வெயில் காலம், அதனால கூண்டு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, நன்றி. 5 நாள் நாளுக்குள்ளே கொண்டு போலாம். 7 மணிக்கு நிக்கிறதுக்கே வேணான்றாரு, சீக்கிரம் போலான்றாங்க. ஆமா, சீக்கிரம் நம்ம வீடியோ எடுத்தோம். ஆமா, ஓகே. சீக்கிரம் எல்லாம் செக் பண்ணிடுறீங்க. காரணம்னா அவங்களுக்கு எல்லாமே மாடு பத்தி தெரியும், நானே சொல்ல தேவையில்ல. அவங்களே சொல்றாங்க எந்த பிரச்சனை வராதுங்க, நான் எல்லாமே பார்த்துட்டேன், நீங்க அனுப்பிச்சு விட்டா மட்டும் போதுன்றாங்க. நமக்கும் தெரியாது எந்த பிரச்சனை வராது. நம்ம எடுக்கிறது எல்லாமே கிடேரி வயசு எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் லேக் வயசு எடுக்கிறோம். நமக்கு வந்து பட்டு மாடு எடுத்தாதான் வெயிலுக்கு தாங்காது,
படுத்துன்னு கிடக்கும். மாடை பத்தி தெரிஞ்சா எப்பனாலும் உடனே கூட தேடலாம். உடனே கூட ஏத்தலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம தொழில் தெரிஞ்சா என்ன எப்பனாலும் எடுத்து கொடுக்கலாம். நம்ம பட்டு மாடு அதாவது வெயிலுக்கு தகாது படுத்துன்னு கிடக்கும். நம்ம படுக்கிற மாடு எடுக்கிறது, நம்ம நிக்கிற மாடு தான் எடுக்கணும். ஓகேண்ணா, நன்றி. இந்த கிடையாது வந்து எந்த ஊர்ல வந்திருக்காங்க? நமக்கு பொம்படி 2ங்கண்ணா, நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டே ஒரு 3 மாடுங்கண்ணா, அப்புறம் புதுக்கோட்டை ஒரு 2ங்க, அப்புறம் வந்து நமக்கு தேனி பக்கத்துல ஒரு 2 மாடுங்கண்ணா. ஓகே ஓகே. இல்ல ஜெர்சி எல்லாம் எதுவும் எடுக்கல போல. ஜெர்சி இல்லைங்கண்ணா, ஹெச்எஃப் தான் கேட்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஃபார்ம் டைப் தாங்க. ஓகே ஓகே. எல்லாம் வந்து பல்லுங்க என்னென்ன எடுத்திருக்கீங்க? இது உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், அதுவும் 1 2 3 4 4 5 மாடு வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. 2 மாடு மட்டும்தான் ஈத்து மாடு. இதுவும் மட்டும்தான் ஈத்து மாடு. இவ்வளவு பெரிய மாடு இருந்தாலும் எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான். நீங்க பல்ல லைவா பாத்துறலாம், முன்னாடி வீடியோல பாத்துறலாம். எல்லாம் ஃபார்ம் டைப்பா இல்ல வீட்டு யூஸ்? ஃபார்ம் டைப் தானே, எல்லாமே ஒரு ஃபார்ம் டைப். ஒரு வீட்டு யூஸ் இருந்தாலும் அது வீட்டு யூஸான ஃபார்ம் டைப். ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் பரவாயில்லையா, எப்படி இருந்துச்சு? விலைக்கு வந்து நல்ல மாடு நல்ல விலை தானா, கொஞ்சம் ஆப்ஷன் நல்லா இருந்தது. காலையில் டைம் வந்து நமக்கு வந்த கஸ்டமரும் மாடோட எக்ஸ்பிளைன் சொன்ன வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சி போய் எடுத்துருக்கேங்கண்ணா. ஓகே. இப்போ வந்து காலையில் எடுத்துட்டீங்க, சீக்கிரமா வீடியோஸ் வந்து போடுறோம். என்னென்ன செக் பண்ணி காலையில் எடுத்து சீக்கிரமெல்லாம் போடலைங்க. காலையில் நான் 3 மணிக்கு எடுத்தோம்னா இப்போ மணி 7 மணி ஆகுதுங்க. 4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அனுப்புறோம். என்னென்ன செக் பண்ணிருக்கீங்க? நாம வந்து இங்க சுழி பார்த்துட்டாங்க, லைவாவே பல்லு பிடிச்சி பார்த்துட்டோம், காம்பு செக் பண்ணி பார்த்துட்டோம், மாடு வாக்கிங் பார்த்துட்டோம், மாடு படுக்க வச்சு நாய்த்தலை வருதான்னு பார்த்துட்டுங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டீங்க? எல்லாமே செக் பண்ணியாச்சுங்க. ஓகே. நான் வணக்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நாங்க தருமபுரில இருந்து வந்திருக்கிறோங்கண்ணா. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? 2 மாடு எடுத்துருக்கேங்கண்ணா. 1 குட்டி மாடு, கண்டிப்பா போட்ட மாடு. ஓகே ஓகே. எல்லாம் வந்து என்ன கறவையில கேட்டு இருந்தீங்க? நாங்க வந்து ஒரு 30 லிட்டர்ல கேட்டோம். ஓகே ஓகே. ஏதாவது தலசங்க டைரி தான் இருக்கு போல. தலைச்சலே ஒரு ஈத்து மாடு. ஓகே. எல்லாம் வந்து எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நாங்க ஏற்கனவே ஒரு 10 மாடு வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. ஒரு மீடியமா ஃபார்ம் தான். மீடியமா ஃபார்ம் தான். பரவாயில்ல, எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இவர்கிட்ட இதோட 2வது டைம் எடுக்கிறோம். பரவாயில்ல. முன்ன எடுத்துட்டு போய் எத்தனை மாடு எடுத்தீங்க? முன்ன 2 மாடு எடுத்துட்டு போனோம். அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. அதனால இந்த தடவை திருப்பி தேடி வந்து இவர்கிட்ட எடுத்துக்கிறோம். எப்படி இருக்கு வேலை இப்ப இந்த டைம்? பரவாயில்லைங்க. நல்லா பண்ணி தராரா? கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுக்குறாரு. ஓகே. ஏன்னா நிறைய பேர் ரிட்டர்ன் கஸ்டமர் வந்துட்டே தான் இருக்கீங்க. ஆமாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றாரு எல்லாமே. அதெல்லாம் எந்த குறையில்லைங்க. ஓகே ஓகே. உங்க பேரு? என் பேர் பழனிவேல். ஓகே. வண்டி எடுத்தாண்டீங்களா இல்ல? வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம் நாங்களே. சோ ஏற்கனவே எடுத்துட்டு போதா மறுபடியும் வந்து எப்படி எடுத்து கொடுத்துட்டா ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்க அங்க இருந்தே வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே ஓகே. வண்டி எல்லாம் எப்படி? நான் போக்கு வண்டி அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு வண்டி போக்கு வண்டி தாங்க. உங்களுக்கு வண்டி எடுத்துட்டு வராதவங்களுக்கு கூண்டு வண்டி கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. நம்ம இந்த சந்தையில வந்து இந்த மாதிரி மாடு எடுத்தா என்ன விலை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம்? இந்த மாதிரி ஹெச்எஃப் எடுத்தா ஒரு 80 ரூபாயில இருந்து ஒரு 1.5 வரைக்கும் வருங்க. 80 ரூபாய்க்கு மேலதாங்க. ஓகே ஓகே. எல்லாமே கிடேரி தானா, ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான் நம்ம கேட்டு வராங்க. கடமுளப்பு மாடு வந்து வரதில்லைங்க. ஒரு 10 5 முன்ன பின்ன இருந்தாலும் கடமுளப்பு வேண்டாம், கிடேரியே வேணுன்ற விரும்பி வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ வந்தவங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டீங்களா? வந்தவங்களுக்கு திருப்தி எடுத்தாருச்சுங்கன்னா இதுவும் பாருங்க, நல்லா உங்களுக்கு ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. இல்ல WWS பிராண்டு தாங்க. ஸ்ட்ரோமு, WWSல ஸ்ட்ரோம் டைப்பு. இதுல ஒரு 25க்கு மேல எதிர்பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். கண்ணு இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, அங்கதான் கண்ணு போட்டுருக்குதுங்க. இப்பதான் குட்டி போட்டிருக்கு. ஆனா 25 லிட்டர் கறக்கனா போனோடனே கறக்காது, ஒரு 25 டேஸ் ஆகும். என்னன்னா ஒரு மாடுக்கு வந்து பார்த்தா 2 ஆக்சிடோசிஸ் இருக்கும். ஒன்னு வந்து மடிக்கு ஒரு ஆக்சிடோசிஸ் இருக்கும், பால் சுரவிக்கு ஒரு ஆக்சிடோசிஸ் இருக்கும். இது வந்து மடிக்கு கரெக்டா அளவு இருக்கிறதுனால அது கரெக்டா சுரந்துருச்சுங்க. இந்த பால் கறவைக்கு வந்து ஒரு 25 டேஸ் ஆனது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த மாதிரி மாடு எடுத்தோம்னா ஒரு கால்சியம் பிரச்சனை, ஒரு கீட்டோசிஸ் பிரச்சனை, ஒரு அனாபிளாஸ்மா, தைலரிஸ், உங்களுக்கு எதுவுமே டிக் ஃபீவர் எதுவுமே வராதுங்க. நல்ல தெளிவான மாடு. ஆனா பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 25 டேஸ் ஆகும். எல்லாம் வந்து என்ன வெயிட்ல இருக்கும் மாடுங்க? என்ன வெயிட் இருக்கும்? வெயிட்டிங்களா ஒரு லைவ் பாடி வெயிட்டே ஒரு 600 கேஜிக்கு மேல. நம்ம வந்து அடுத்த சமன் வந்து கண்டிப்பா செமன் பொறுத்த வரைக்கும் ஒரு 400 கேஜிக்கு மேல இருந்தா போட முடியுங்க. இது லைவ் பாடி வெயிட்டே ஒரு 500 to 600 கேஜி இருக்குங்க. 400 கேஜிக்கு மேல தான். ஓகே. நம்ம வேணுன்ற சன ஊசி போடலாம். வேணுன்ற சன ஊசி இதுல இருந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட தாய் இருக்கு, இதுதான் தாய், இது அனிமல்ஸ் தான் தாய். இந்த அனிமல் வந்து ஒரு 25 கரைச்சுனா இதுக்கு போடுற செமன் வந்து ஒரு 25 போட்டோம்னா நமக்கு அப்பால பாதி அம்மால பாதின்ற மாதிரி 25 + 25 50, 50ல பாதி ஒரு 25 லிட்டர் வர செமன் எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஏபிஎஸ் போட்டுக்கலாம், WWS போட்டுக்கலாம். ஸோ எதனால மாத்தி போட்டுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இது பாருங்க, நிறைய பேர் எட்டு போறாங்க. அந்த ஃபீடு எப்படி கொடுக்கணும்னு தெரியல. ஸோ அதெல்லாம் சொல்லிடுங்க. ஃபீடு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி தருவாங்க. சில பேர் தெரியாம எட்டு நிறைய பிராண்ட் இருக்குதுங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி பிராண்ட் இருக்குது. நல்ல பிராண்டு இருக்குது. இப்ப கார்கில்லாம் இருக்குது, அதனால ஐ பிராண்டு தாங்க. அவங்க தகுந்த மாதிரி அவங்களுக்கு சைலேஜ்ல மிக்ஸ் பண்ணி தராங்க, இல்லைன்னா வந்து தீனில மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பொட்டு பூசா கடலை போட்டு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு புண்ணாக்கில் பார்த்தோன்னா கடலைக்கொட்டை புண்ணாக்கு இருக்கு, தேங்காய் புண்ணாக்கு இருக்கு, சோயா புண்ணாக்கு இருக்கு. தவிடுல பார்த்தோன்னா உங்களுக்கு கோதுமை
கோதுமை தவிடு இருக்கு, அரிசி தவிடு இருக்குது, கடல பொட்டு இருக்குது, அதையும் கொடுக்குறாங்க. அப்புறம் மாவு ஐட்டில் கோதுமை மாவு, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மக்காச்சோள மாவு, ஆரி மாவு, அந்தந்த ஏரியாவுக்கு எது கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஹைடெக் பாம்புன்றவங்க பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. டைரக்டா பில்லட்டே ஒரு லிட்டருக்கு 400 கிராம் இல்லைன்னா 300 கிராம் அதை வச்சு சைலேஜில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ 10 லிட்டர் கறக்குதுன்னா ஒரு 4 கிலோ அப்படியே சைலேஜில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 35 கிலோ சைலேஜில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு 5 கிலோ அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஒரு 10 கிலோலேருந்து 8 கிலோ 2 வேலையும் பிரிச்சு சைலேஜில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. தண்ணி வந்து 24 ஹவர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க. அது வந்து ஹைடெக் ஃபார்ம். அப்படியே ஒரு வீட்டு யூஸ் வந்து அவங்க தீனில மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. அப்படியே ஒவ்வொரு மாடா சொல்லிடுறேன். ஆனா இது ஒவ்வொரு மாடும் பாத்துருக்கேன்னா இது வந்து உங்களுக்கு குட்டி மாடுங்கண்ணா. 2 மாடு எடுத்திருக்காரு. குட்டி போட்டு ஆமா, இப்பதான் குட்டி லைவா போட்டுருக்குதுங்க. இன்னைக்கு எடுத்த மாடுல இது டாப் மாடுங்கண்ணா. இது சிந்தாமணி பீரியடுங்கண்ணா. உங்களுக்கு வந்து WWSல ஸ்டோம் டைப். பல்லு பாருங்க, 4 பல்லு தான் போட்டிருக்கு. நம்ம வீடியோல பல்லு லைவா காட்டிடுவோம். இந்த மாடு பாருங்க, நல்ல தெளிவான மாடுண்ணா. இப்போ இந்த கிளைமேட்டுகள் எப்படி மாடுங்க நம்ம செலக்ட் பண்றது? நான் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெயில் சீசன்ல கொஞ்சம் இயல்பாவே மாடு பால் குறையதான் செய்யுங்க. நம்மளுக்கு அந்த மழை காலத்துல கொஞ்சம் சேருங்கன்னா நமக்கு எப்படினாலும் ஒரு 26 டிகிரி செல்சியஸுக்கு போகாம ஒரு ஷெட்லயோ இல்ல வந்து ஒரு ஃபாகுலர் போட்டோ இல்ல ஒரு புங்க மரத்தடியிலயோ நிழல்ல இருந்தா சரிங்கண்ணா. அந்த வந்து ஹியூமிடிட்டி வரக்கூடாது. நிழல் இருக்கும் ஆனா ஹியூமிடிட்டி வரும். அது ஹியூமிடிட்டி இல்லாம பாத்துக்கணும். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நீங்க எங்க வளர்க்கலாம், எங்க வேணாலும் வளர்க்கலாங்கல்ல. HF ஜெர்சி இந்தியன் பிரீடே கிடையாது, ஃபாரின் பிரீடு தான். நீங்க எங்க வேணாலும் வளர்க்கலாம். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 25 லிட்டர் சாதாரணமா வருங்க. இன்னைக்கு வந்த மாட்டுல இது டாப் மாடுங்க. ஓகே ஓகே. இப்பதான் குட்டி டெலிவரி ஆயிருக்குதுங்க. எந்த ஊருக்கு போகுது இது? இது அந்த சைடு போகுதுண்ணா, கிருஷ்ணகிரி பக்கம் போகுதுங்கண்ணா. ஓகே. பாருங்க, விட்டா மேவு கலையுது பாருங்களேன். இந்த மாதிரி பிரீடு இந்த மாதிரி மேயரு ரொம்ப ரேருங்க. ப்ரோ வணக்கம், எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து 2 மாடு எடுத்திருக்கீங்களா? ஆமா, ரெண்டுமே கலச்சங்கடாரி தான். ஆமா, பல்லு லைவா பாத்து. எல்லாம் வந்து என்ன கரவில் கேட்டு இருந்தீங்க ப்ரோ நீங்க? 20 சொல்லியிருந்தேன் ப்ரோ. அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காப்ல. ஒரு நாளைக்கு 20. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நல்லா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க போல. அதுல ஓகே ஓகே. மாடும் பார்த்துட்டேன், 2 பேர்ட்ட கேட்டேன், எல்லாம் கரெக்டா சொன்னாங்க. இப்போ அப்படி விசாரிச்சிருக்கீங்க பக்கம். ஓகே ஓகே. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு வந்துருக்கீங்க. ஓகே ஓகே. ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. ஓகே ஓகே. அது ஏத்த மாதிரி வந்து கிடையாது. என் மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு அண்ணன் மேல இருக்க நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே. யாரு மேல நம்பிக்கை வச்சுட்டு மாட்டு மேல நம்பிக்கை வைக்கலாம். நம்ம எடுக்கிறதே கிடையாது. ஓகே ஓகே. வண்டி எடுத்துட்டீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, அண்ணன் தான் ரெடி பண்ணி தந்தாங்க. எல்லாம் இவரு தான் ரெடி பண்ணி தந்தாங்க. மாடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மாடு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அங்கிருந்து ஒரு கனவோட வந்திருப்பீங்க, அதே மாதிரி அமைஞ்சிருச்சு உங்களுக்கு? கண்டிப்பா நல்லா அமைஞ்சிருச்சு. ஓகே ஓகே. நான் ஒண்ணு நினைச்சேன், அது அதுக்கு மேல நல்லாவே அமைஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இதோட வந்த மாதிரி சந்தோஷம் போனா சரி. ஓகே, நன்றி. இந்த நன்றி நீங்க கறந்தாதான் எனக்கு நன்றியே கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கறந்தேன். நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ப்ரோ வணக்கம். வணக்கங்க. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? நான் பாப்பிரெட்டிப்பட்டிங்க, தருமபுரி மாவட்டம். ஓகே. இப்போ வந்து ஒரே மாடல் எடுத்திருக்கீங்க? ஆமாங்க. என்ன பல்லுல எடுத்திருக்கீங்க? நான் 2 பல்லுல எடுத்திருக்கேங்க. 2 பல்லு வேணும்னு தான் கேட்டிருந்தேன். எனக்கு ஈத்து மாடு வேணா 2 பல்லே காமிங்க அப்படின்னு. அண்ணன் நமக்காக ரிஸ்க் எடுத்து நல்ல சந்தையில ஃபுல்லா தேடி கண்டுபிடிச்சு நமக்கு ஒரு மாடு எடுத்தாருங்க. எல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டுல? மாடு இருக்குங்க, நம்மளது ஒரு சின்ன பண்ணை இருக்குங்க. ஒரு 10-15 மாடு வாக்கில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் எடுக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நம்ம ஏற்கனவே அண்ணன் மூலியமா வந்து 2-3 டைம் பாத்திருக்கேன். ஓகே. அப்ப எடுக்க வாட்டல்ல. இப்போ வந்தோம், இப்போ தெளிவா பார்த்து கொடுத்தாரு, அதெல்லாம் எடுத்துருக்கோங்க. எல்லாம் வந்து விசிட் பண்ணிக்கலாம் சந்தையெல்லாம்? எல்லாமே சுத்தி பார்த்துருக்குங்க. அண்ணனும் நிறைய எங்களை கூப்பிட்டு காமிச்சாருங்க. நிறைய இடத்துல காமிச்சாரு, மாடு காமிச்சாரு. எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை வந்து விலை பேசி கொடுத்துருக்காருங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சதான் பேசினாரு? ஆமா ஆமாங்க. ஓகே. எல்லாம் வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வண்டி எடுத்துட்டு வந்துருக்குங்க. ஓகே. ஸோ வந்த மாதிரி உங்களுக்கு திருப்தியா இருக்க மாடு இது? திருப்தியா இருக்குங்க. நாங்க 2 பல்ல கேட்டேங்க, நல்ல பிரீட் வயசுல 2 பல்ல கேட்டேங்க. ஓகே. அதே மாதிரி அந்த கறவையில சொன்ன கறவையில எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. உங்க பேரு? சுதர்ஷன். தேங்க்யூ.